ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் மேன், வெல்கம் டு தி ஷோ. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹாஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நான் உங்க சீன். வாரம் நம்ம நிகழ்ச்சியில புதிய கருவிகள், அரிய தகவல்கள்னு ஏராளமான கருவிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரமும் உங்களுக்கான பிரத்யேகமான கருவிகள் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். இந்த வாரம் நம்ம கருவிகள் பலவிதம் நிகழ்ச்சியில நம்ம எந்த கருவியை பத்தி பார்க்க போறோமோ அந்த கருவியோட முக்கியத்துவத்தை ரொம்ப டீடைலாவே நம்ம கூட ஷேர் பண்ணதுக்காக ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன் மிஸ்டர் வருண் கிருஷ்ணன், எக்ஸ்பர்ட் ஃப்ரம் ஃபோன் அரீனா. அவர் கூட தான் நம்ம ஷோ ஃபுல்லா கொண்டு போக போறோம். ஹாய் மிஸ்டர். சோ பாத்தீங்கன்னா நம்ம வாரம் டிஃபரெண்டான ஒரு கருவிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த வாரம் நம்ம என்ன கருவியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத நான் சொல்லாம நீங்க சொன்னா நல்லா இருக்கும். பிகாஸ் இது ஒரு ஃபிளாக்ஷிப்பான டிவைஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்க போறோம் இல்லையா? சோ நம்ம என்ன டிவைஸ் பத்தி பார்க்கலாம்? இந்த டிவைஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஷோல. இது ஆப்பிளோட ஐபோன் 5s அப்படின்னு ஒரு டிவைஸ் இப்போ இந்தியாவுக்கு லான்ச் ஆயிருக்கு. நவம்பர் 1 அன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு இந்தியாவில். ஸோ இது ஒரு ஆப்பிளோட லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் அண்ட் இந்தியாவுக்கு அரௌண்ட் 53,500 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் தான். ஆனால் அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் கூடன்னு சொல்லலாம். சோ சொல்லுங்க மிஸ்டர் வருண், இந்த ஆப்பிள் ஐபோன் 5sல இதுக்கு முன்னாடி எல்லா டிவைசஸ் எல்லாமே ஃபிளாக்ஷிப்பான டிவைசஸ் தான் இருந்திருக்கு. அது லான்ச் ஆக போகுது. சோ அந்த டிவைஸ் இந்த டிவைஸ்ல ஸ்பெசிபிகேஷன் வைஸ்லயும் சரி, ஸ்கின் வைஸ்ல, யூஐ வைஸ்ல என்னென்ன டிஃபரன்சியேஷன் அதுல பண்ணிருக்காங்க? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் இந்த ஐபோன் 5s நியூ கலர்ஸ்ல வந்திருக்கு. சோ இது முன்னாடி பிளாக்னு இருக்கும். இது ஸ்பேஸ் கிரே அப்படின்னு ஒரு கலர்ல விட்டுருக்காங்க. ஸோ இது ஸ்பேஸ் கிரேன் ஒரு கலர்ல இருக்கு. அப்புறம் சில்வர் ஒரு கலர்ல, ஒயிட் சில்வர் அந்த கலர்ல இருக்கு. அப்புறம் கோல்டு, அது நமக்கு ஒரு கோல்டு ஐபோன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்கு ஒரு லீக்ஸ் ரூமர்ஸ்லாம் இருந்தது. பட் ஃபைனலாக அதை நிஜமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் அது வந்திருக்கு. ஸோ கோல்டு ஐபோன், அது ஆக்சுவலி கோல்டுல நிஜமான கோல்டு கிடையாது, ஒரு கோல்டு கலர் உள்ள ஐபோன் தான். பட் ஆனால் அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் லுக்கிங் ப்ராடக்ட். ஆமா, லிமிடெட் எடிஷன் ஒரு லக்ஸரி ஃபோன் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. பட் ஸ்டில் அது சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், ஒரு வித்தியாசமும் கிடையாது. நிஜமான கோல்டு கிடையாது, சும்மா ஒரு கலர் தான் அது. ஸோ அது ஒரு விஷயம். பட் இதுல மெயின் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஐபோன் 5s ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க டச் ஐடின்னு அந்த ஃபீச்சரோட பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போன் அன்லாக் பண்ணும்போது ஸோ நீங்க உங்க ஃபிங்கர் பிரஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சீங்கன்னா அன்லாக் ஆகும். ஸோ அது முன்னாடி இருந்த ஐபோன் எல்லாம் உங்களுக்கு நீங்க லைக் கோட் என்டர் பண்ணும். இதுலயும் கோட் என்டர் பண்ற மாதிரி ஆப்ஷனும் இருக்கு. நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் தப்பா என்டர் பண்ணாலும் கோடு தான் திரும்பி கேட்கும். அது ஒரு ஃபால் பேக் மாதிரி. பட் ஸ்டில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நீங்க நிறைய போனை எடுக்கிறீங்க வெளியே, நீங்க யாரும் உங்களோட போன் மற்ற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. பிரைவசி ஃபீச்சர் ரொம்ப நல்ல ஒரு செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தப்பான ஃபிங்கர் லைக் உங்க ஃபிங்கர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் போனோட. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபிங்கரை நான் ரெஜிஸ்டர் பண்ணல, ஸோ அது ஒர்க் ஆகாது. அண்ட் நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணேன்னா திரும்பி பாஸ்கோடை கேட்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலா. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்கோட் கேட்குது. ஸோ அதனால அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். முதல் முறையாக ஒரு ஃபோனில் ஆப்பிள் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி iOS 6 பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி நம்ம ஆப் ஸ்டோர்ல போய் ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண முன்னாடி we have to give அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணும். அது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் தான். இல்லைன்னா யாராவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்க உங்க ஃபோன், யாராவது யூஸ் பண்ணி, ஏன்னா உங்க கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு நல்ல இதுதான், ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் தான் அது. பட் நீங்க இதுல என்ன நல்ல விஷயம்னா நீங்க இனிமேல் பாஸ்வேர்ட் டைப் பண்ண தேவையில்ல. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்க ஆத்தரைஸ் பண்ணலாம். அண்ட் உங்க ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் இருக்காங்க, வேற யாரும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் கேமரா இப்போ டிசைன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட பழைய ஐபோன் 5 அதே டிசைன் மாதிரி தான் இருக்கு. மேஜர் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் த கலர் டெக்ஸ்டர் அவ்வளவா சேஞ்சஸ் இல்ல. பட் நீங்க பின்னாடி கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இதுல டூயல் எல்இடி ஃபிளாஷ் போட்டிருக்காங்க அண்ட் ஒரு பிகர் சென்சார். ஸோ அதே 8 மெகா பிக்சல் கேமரா தான். ஆனா இன்னொரு என்ன சொல்றது, ஒரு பெட்டர் குவாலிட்டி போட்டோஸ் கிடைக்குது உங்களுக்கு. அண்ட் டூயல் எல்இடி ஃபிளாஷ், முன்னாடி சிங்கிள் எல்இடி ஃபிளாஷ் தான் இருக்கும். ஸோ போட்டோஸ் உங்களுக்கு அவ்வளவா டார்க்ல எடுத்தா உங்களுக்கு அவ்வளவா கிளியரா இருக்காது. பட் இந்த டூயல் எல்இடி ஃபிளாஷ் நல்லா இருக்கு. சில கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அது ஒரு கேமரா ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் போன்ஸ் 64-பிட் ப்ராசஸர் யூஸ் பண்ற போன். 64-பிட் ப்ராசஸர் யூஸ் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் போன் லைக் இண்டஸ்ட்ரியிலே யாருமே இதுக்கு முன்னாடி 64-பிட் ப்ராசஸர் யூஸ் பண்ற போன் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஸோ ஆப்பிள் இந்த ஐபோன் 5sல A7 சிப் அப்படின்னு ஒரு சிப் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு 64-பிட் ப்ராசஸர். இது 2GB RAM இருக்கு. அண்ட் நீங்க இந்த மெயினா ப்ராசஸர் 64-பிட் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இன் ஆப்ரேஷன் ஸ்பீட், எஸ்பெஷலி நீங்க கேம்ஸ்
வெப் ப்ரௌசிங் அதெல்லாம் பண்ணும்போது வந்து நீங்க வந்து உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் மெயினா அதுதான். அண்ட் கேமராவும் வந்து இந்த ஐபோன் 5ஸ்ல வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. எஸ். அண்ட் மொதல் ஐ திங்க் ஆப்பிள் இஸ் ஒன்லி ப்ராடக்ட் எப்போ நம்ம வந்து வர ஓஎஸையும் வந்து டோட்டலா ரீப்ளேஸ் பண்றக்கூடிய அளவுக்கு ஒரு வந்து பவர் வந்து ஆப்பிள்ல மட்டும் தான் இருக்கு இல்லையா? சூப்பர். அண்ட் மொதல் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆப்பிள் 5sல மத்தபடி இருக்க ஃபீச்சர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 5 சில பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஸ்கின் பிடிக்காம இருந்திருக்கு இல்ல யூஐ பிடிக்காம இருந்திருக்கும். பட் அதுல இருந்து வந்து இதுல பெஸ்டா கொடுக்கணும் என்ன ஃபீச்சர் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க 5sல. ஸோ 5s வந்து மெயினாக நீங்கள் வந்து இந்த லைக் தீம்ஸ் வந்து வால்பேப்பர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டில் டைனமிக் லைவ் வால்பேப்பர்ஸ் ஆண்ட்ராய்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து டைனமிக் வால்பேப்பர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோனை இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா வால்பேப்பரும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, ஆக்சலரோமீட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து ஆப்பிள் iOS 5sல வந்து ஓகே நீங்க சொன்ன ஸ்கின் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, யூஐ சேஞ்ச் பண்ணிருக்காங்க, வெர்ஷன் வந்து 7.0.3 பண்ணி எல்லாமே ஃபைன் சார். பட் ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா ஆப்பிள் யூசர்ஸ் வந்து லாங் டேர்ம் யூசர்ஸ் இருக்காங்க, 3 years யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 4 years யூஸ் பண்ற யூசர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இப்போ வந்து ஆப்பிள் iOS 7 அப்படின்றது வந்து ஃப்ரீக்வெண்டாவே இருக்க மாட்டேங்குது. என்ன ரீசன்? சப்போஸ் அப்படி ஃப்ரீக்வெண்டா இல்லனா மேபி அந்த போன் வெர்ஷன் பழைய வெர்ஷனா இருக்கலாம், 4 இருக்கலாம், 4s இருக்கலாம். இந்த ஆப்பிள் 5sல அந்த வெர்ஷன் 7 வந்து சப்போர்ட்டிவா இருக்கா? ஸோ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஐபோன் 5s தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் டு ரன் iOS 7. லைக் ஷிப் ஆப்பிள்லேருந்து வரும்போது iOS 7 இன்ஸ்டால் பண்ணி வர ஃபோன் ஐபோன் 5s அண்ட் 5 தான், அண்ட் 5C தான். ஸோ 5 அண்ட் 4s 4க்குலாம் அப்டேட் அலோவ் பண்ணிருக்காங்க, லைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா வந்து இது வந்து லேட்டஸ்ட் ஹார்ட்வேர். ஸோ எப்போவுமே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் விண்டோஸ் லேப்டாப் எடுத்தாலும் சரி, எனி சாஃப்ட்வேர் நீங்கள் எடுத்தாலும் சரி, கரண்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஸ்மூத்தாக ஆப்ரேட் பண்ணலாம், எல்லாமே சப்போர்ட் ஆகும் ஃபீச்சர்ஸ்லாம். நீங்கள் கொஞ்சம் பழைய ஹார்ட்வேர் ஒரு நீங்கள் 2 years பழைய லேப்டாப்பில் நீங்கள் விண்டோஸ் 8 இன்ஸ்டால் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா முடியாது, பண்ணலாம். ஆனால் ஸ்லோவாக இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஆப்பிள் தான் வந்து ஒரு 3 வருஷம் பழைய ஃபோனுக்கு லேட்டஸ்ட் ஓஎஸ் அப்டேட் சப்போர்ட் பண்ணுறது ஆப்பிள் மட்டும் தான். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுக்குலாம் 6 மாதம் 1 yearக்கு தான் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரர் சப்போர்ட் பண்ணுறதில்ல ஃபோனை. ஸோ பட் என்னன்னா வந்து ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சில ஃபீச்சர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைவ் வால்பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஐபோன் 4லலாம் ஒர்க் ஆகாது. ஏன்னா அது வந்து ஒரு இன்டர்னல் ஹார்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட்டும் இருக்குது, ப்ராசஸர், ரேம் அதெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து iOS 7 எல்லாருக்கும் டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா வந்து நீங்கள் 4s ஆர் 5 நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு ஸ்மூத் ஆப்ரேஷன் இருக்கும். நீங்கள் 4ல வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நிறைய ஸ்லோ யூசேஜ் ஒரு ஸ்லோனஸ் இருக்கு ஃபோனில் யூஸ் பண்ணும் போதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். பட் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் நார்மலி ஆர் எனி சாஃப்ட்வேர் ஆர் எனி ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ல எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பழைய ப்ராடக்ட்ல யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். ஆன் த ஹோல் இந்த ஆப்பிள் 5sக்கு வந்து நீங்க ஆன் த ஹோல் நான் 2 சென்டென்ஸ்ல ஒரு கன்க்ளூஷன் சொல்லுவோம்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க வியூஸ் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ நீங்க வந்து அதான் நீங்க வந்து இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க லேட்டஸ்ட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க ஐபோன் 4s தாராளமா வாங்கலாம். பட் நீங்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா நீங்க ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட்டா ஒரு ஃபோன் வாங்கணும், உங்களுக்கு லேட்டஸ்ட் ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னா இதோட நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு மார்க்கெட்ல. இதோட சீப்பர் பிரைஸ்ல இது வந்து கிட்டத்தட்ட 53,500 லான்ச் பண்ணிருக்காங்க. இது சீப்பஸ்ட் ஃபோன் சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபோன்ஸ் தான். ஸோ அதனால வந்து நீங்க பிரைஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நீங்க வேற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பட் பிரைஸ் இஸ் நாட் அ ஃபேக்டர். பட் உங்களுக்கு லேட்டஸ்ட் அண்ட் ஒரு பெஸ்ட் டிசைன் இருக்கிற ஃபோன் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்க ஐபோன் 5s கண்டிப்பா எடுக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீடா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரைஸ் அப்படின்னு ஃபேக்டரே இல்லப்பா, நான் வந்து எவ்வளவு நாளும் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அண்ட் வெல் ஆஃப் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 5s போலாம். அண்ட் ஒரே விஷயம் நீங்க சப்போஸ் 4 எடுத்தீங்கன்னா இல்ல 4s எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஆப்பிள் வெர்ஷன் 7.0.1 வந்து போடாம இருக்கு நல்லது, அப்படிதானே? ஆமா, நீங்க அப்டேட் பண்ணா ஸ்லோ சான்ஸ் இருக்கு. பட் ஸோ அதனால நீங்க 6 யூஸ் பண்ணி iOS 6 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதே கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்க ஆப்பிள் iOS 7 அந்த வெர்ஷன்ல வந்து ஆப்பிள் 5s பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ் இருந்திருக்கும். இதோட ஒரு ஷோ முடியலங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஸ்டே டியூன்ட் வியூவர்ஸ், வில் கேட்ச் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். பேக் டு தி ஷோ வியூவர்ஸ். இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் உங்க பிரேக்கிங் முன்னாடி ஆப்பிள் ஐபோன்
5S அப்படின்னு இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீடைலா பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இது ஒரு டிவைஸ் தான். இது ஒரு டிவைஸ் எப்படி ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மோஷன் கேப்சரிங்ல ஒரு கேமரா தான் பார்க்க போறோம். இதோட பேர் வந்து Canon EOS M அப்படின்ற கேமரா பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா இதுதான் கேனனோட EOS M கேமரா. நீங்க இது பார்த்தாலே ரொம்ப ஒரு காம்பாக்டான ஒரு கேமரா. பட் என்னன்னா இது டிஜிகேம் கிடையாது, இது வந்து ஒரு DSLR கேமரா மாதிரி தான். ஸோ நீங்க வந்து ஒரு டிஜிகேம் சைஸ்ல வந்து கேனன் வந்து ஒரு ஃபுல் DSLR ஒரு வீடியோ கேமரா ஃபிட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க ஃபுல் 18 மெகா பிக்சல் ஸ்டில்ஸ் எடுக்கலாம். அண்ட் இதுல வந்து இன்பில்ட் ஃபிளாஷ் கிடையாது, பட் நீங்க ஃபிளாஷ் அட்டாச் பண்ணலாம். அண்ட் நீங்க ஃபுல் HD வீடியோவும் கேப்சர் பண்ணலாம். அண்ட் கிட்டத்தட்ட நீங்க ஒரு SLR கேமரா ஒரு 650D ஒரு 7D அந்த அளவுக்கு நீங்க ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ண முடியும் இந்த இத்தனோட ஒரு கேமரால. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட், லைக் ஒரு காம்பாக்ட் சைஸ்ல ஃபுல் ஃபீச்சர் ரிச் ஒரு ப்ராடக்ட். அண்ட் என்னன்னா இதுல வந்து உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல்ஸும் இருக்கு, நீங்க ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அண்ட் ஒன் பியூட்டி என்னன்னா நீங்க என்ன கேனன் லென்ஸ் வேணா இதுல யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு நார்மல் SLR கேமரா யூஸ் பண்ற மாதிரி லென்சஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்க டிஜி கேமரா லென்ஸ் மாற்ற முடியாது, இல்லை லென்ஸ் நீங்க மாற்றலாம். வேற ரெக்குயர்மெண்ட் ஹை ஜூம் லென்ஸ் வேணும், அதை நீங்க மாற்றணும்னா கேமராவை மாற்ற வேணாம், லென்ஸை மட்டும் மாற்றினா போதும். ஓகே. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இதுல நம்ம வந்து DSLR மாதிரி ஒரு டிஜிட்டல் கேமரா சைஸ்ல DSLR கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்கீங்க. அண்ட் மொதல் இது நம்ம லென்ஸ் மாதிரி நம்ம ஒரு அடாப்டர் ஃபிட் பண்ணணும் இல்லையா அதுல? ஸோ வித் அடாப்டர் நம்ம லென்ஸ் மாற்ற முடியுமா? ஸோ என்னன்னா இது வந்து ஒரு பை டிஃபால்ட் வந்து இதுல ஒரு 22 மில்லிமீட்டர் லென்ஸ் ஒன்று பேன்கேக் லென்ஸ்னு சொல்லுவாங்க, அது இதுல கொடுத்துருக்காங்க. ஒரு 18-55 ஜென்ரல் கிட் லென்ஸ் அதுவும் அவைலபிளா இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க டேரக்டா கேமராலே ஃபிட் பண்ணலாம், இந்த ஸ்லாட் மூலியமா ஃபிட் பண்ணலாம். பட் நீங்க வந்து ஒரு நார்மல் கேனன் லென்ஸ், நீங்க ஒரு கேனன் SLR யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஹை ஜூம் லென்ஸ் 50-200 70-200 போட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் அந்த ஹை ஜூம் லென்சஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்க இந்த கேமரால ஃபிட் பண்ணணும், ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கணும். ஸோ அது அரௌண்ட் 5000 rupees ஒரு அடாப்டர். ஸோ அந்த அடாப்டர் நீங்க இது மேலே இந்த கேமரா மேலே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எனி லென்ஸ், எனி கேனன் லென்ஸ் நீங்க வந்து இதுல அதுதான் பியூட்டி ஆஃப் திஸ் ப்ராடக்ட். நீங்க ஆல்ரெடி வந்து லென்சஸ் கலெக்ஷன் வச்சிருக்கீங்க, ஒரு போட்டோகிராஃபரா இருக்கீங்க, இல்லைனா நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பாரோ பண்ண ஒரு லென்ஸ், உங்களுக்கு ஒரு லைக் ஒரு வீடியோக்காக உங்களுக்கு ஒரு ஹை ஜூம் லென்ஸ் வேணும். ஸோ நீங்க வந்து கேமராவை மாற்ற வேணாம், லென்ஸை மட்டும் மாத்திட்டு இதே கேமரா அதே கண்ட்ரோல்ஸ். அண்ட் அனதர் பியூட்டிஃபுல் திங் இந்த கேமரா என்னன்னா இது டச் ஸ்கிரீன் உள்ள ஒரு ப்ராடக்ட். ஸோ நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், நீங்க போட்டோஸ் நீங்க ப்ரௌஸ் பண்ணணும்னா நீங்க வந்து லைக் இந்த மெனு பட்டன்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல, நீங்க வந்து இந்த இதே யூஸ் பண்ணலாம், லைக் டச் ஸ்கிரீனே யூஸ் பண்ணலாம் ஜூம் பண்றதுக்குலாம். அண்ட் மூவ் டச் சென்சார் டச் ஸ்கிரீனே இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க ஜூம் பண்றதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் ஒரு நல்ல ரெஸ்பான்சிவ் டச் ஸ்கிரீன் தான். ஸோ அது ரொம்ப ஒரு லைக் ஒரு பியூட்டிஃபுல் டச் ஸ்கிரீன் சொல்லலாம். அண்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு ப்ளவுஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அனதர் நல்ல விஷயம் என்னன்னா இதுல இன்புல்ட் லைக் மைக் இருக்கு, பட் ஸ்டில் நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் மைக் நீங்க கனெக்ட் பண்ணணும்னாலும் கனெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹை அண்ட் DSLR தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வரும் ஜெனரலா, லைக் ஒரு 70 ஆர் ஒரு 5D Mark III லைக் நார்மலா இன்பில்ட் எக்ஸ்டர்னல் மைக் தான், இன்பில்ட் மைக் தான் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு லைக் எக்ஸ்டர்னல் மைக்கும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நீங்க ஒரு லைக் லேப்பல் மைக் கனெக்ட் பண்ணணும், ஒரு வயர்லெஸ் மைக் கனெக்ட் பண்ணணும்னாலும் அதுல பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸும் இருக்கு. வீடியோ கேப்சர் பண்ணலாம். அண்ட் லைக் நார்மல் SD கார்டு தான் யூஸ் பண்றது. ஸோ அதை யூஸ் பண்றதுனால நீங்க எனி மெமரி கார்டு வச்சு கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல மேக்ஸிமம் நம்ம வந்து எத்தனை GB மெமரி கார்டு நம்ம இன்சர்ட்? ஸோ அப் டு நீங்க 64 GB 128 GB வரைக்கும் நீங்க கார்ட்ஸ் போடலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நான் ஒரு 64 GB கார்டு இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ அதுல இது வந்து ஒரு AA பேட்டரி யூஸ் பண்ணல இந்த கேமரா. இது வந்து ஒரு நார்மல் பேட்டரி கிடையாது. ஸோ ஒரு ஸ்பெஷல் பேட்டரி இந்த கேமரா, அதாவது ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பெசிபிக் டு திஸ் கேமரா வந்து ஒரு கேனனோட பேட்டரி இந்த கேமரா அதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பேட்டரி நீங்க வந்து ஒரு சார்ஜர் வழியா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க திரும்பி யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க இந்த ட்ரைபாட் ஹோலும் இருக்கு இதுல கீழே. ஸோ நீங்க ட்ரைபாட்ல மவுண்ட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணணும், போட்டோ ஷூட் பண்ணலாம், ஷூட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ குவாலிட்டி as good as DSLR அப்படின்னு சொல்றீங்க, பட் இந்த பிரைஸும் உங்களுக்கு DSLR ரேஞ்சில் இருக்குமா இல்லை அதோட கம்மியாக? ஸோ ஆக்சுவலி DSLR ரேஞ்சஸ் தான் இருக்கு. பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடல் வந்து அரௌண்ட் 33,000 கிடைக்குது மார்க்கெட்ல. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. ஸோ அதோட எக்ஸ்பென்சிவா DSLRs இருக்கு மார்க்கெட்ல. பட் என்னன்னா இது வந்து ஒரு காம்பாக்ட் சைஸ்ல இருக்கிறதுனால ஒரு பிரீமியம் சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் 33,000 இஸ் a fair price for this ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு DSLR ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒரு ஆனா டிஜிகேம் சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேனனோட டிஜிகேம் ஒரு சோனியோட டிஜிகேம்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த லென்ஸ் போர்ஷன் தவிர்த்து இந்த சைஸ்ல இருக்கும்.
பட் அதாவது லென்ஸ் மாற்ற முடியாது நீங்க டிஜி கேம்ல. இது நீங்க லென்ஸ் மாத்தலாம், அது ஒரு பியூட்டிஃபுல் ஃபீச்சர். சேஞ்சபிள் லென்ஸ், நீங்க எனி கேனன் லென்ஸ் யூஸ் பண்ணலாம் அடாப்டர் யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகே சூப்பர். சோ பாத்தீங்கன்னா நீங்க DSLR கம்பேர் பண்ணி இதோட பிரைஸ் 33,000 அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ மத்தபடி இது வந்து கம்பேட்டபிள் யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா கேனன் அந்த 5D எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ US 5D எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி கேப்சரிங்லாம் இருக்கு கம்பேர் டு DSLR மாதிரி கம்பேர் பண்ணீங்கன்னா. சோ மத்தபடி இதுல வேற என்ன மாதிரி மோஷன் கேப்சரிங்லாம் இதுல எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு? லோ லைட் லைட்டிங்லாம் இதுல எப்படி இருக்கு? லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் இதுல வந்து நிறைய மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. லைக் ஆட்டோமேட்டிக் மோட்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். நீங்க ஃபோக்கஸ், எக்ஸ்போஷர், ISO எல்லாத்தையும் நீங்க செட் பண்ணலாம் மேனுவலா. ஸோ கிட்டத்தட்ட நீங்க ஒரு மேனுவல் மோட்லேயே நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த கேமராவை. நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவும் நீங்க ஆட்டோ ஃபோக்கஸ்லையும் செட் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல்ஸ் வேணாம், டிஜி கேம் மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல யூஸ் பண்ணலாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் அண்ட் என்னன்னா இது வந்து SLR கேட்டகரியில இருக்கு. ஆனா வந்து டிஜி கேம் ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கிறதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஓவர்லாப்பிங் ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ மோடும் நிறைய இருக்கு. அண்ட் நீங்க ஃபோக்கஸும் செட் பண்ணலாம். அண்ட் நீங்க இமேஜ் குவாலிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து 18 மெகா பிக்சல்ஸ் அந்த லார்ஜ்ல நீங்க ஷூட் பண்ணலாம். நீங்க ராலையும் ஷூட் பண்ணலாம். நீங்க போட்டோகிராஃபி பத்தி தெரிஞ்சவங்களா இருந்தா நீங்க ரா போட்டோஸ், ரானா வந்து வித்தவுட் கம்ப்ரெஷன், அன்கம்ப்ரஸ் போட்டோஸ் அதுவும் நீங்க சேவ் பண்ணலாம். இதெல்லாம் உங்க டிஜி கேம்ல பண்ண முடியாது. நீங்க DSLRல மட்டும் தான் ரா போட்டோஸ் எடுக்கலாம். ஸோ ரா போட்டோஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லா ஒரு 0.3 மெகா பிக்சல் இருந்து 18 மெகா பிக்சல் வரைக்கும் அதில் நீங்க போட்டோஸ் அந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ்ல நீங்க கேப்சர் பண்ணலாம். வீடியோ வந்து நீங்க லைக் 1080p நீங்க சேவ் பண்ணலாம். அதனால வந்து நிறைய ஹை குவாலிட்டி வீடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1080p இருக்கு, இது இங்க ஆப்ஷன் இருக்கு. அண்ட் 25 frames per second நீங்க HDல ரெக்கார்ட் பண்ணலாம், ஃபுல் HD, PGA ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேனான் EOS M அப்படின்ற இந்த கேமரோட ஸ்பெசிஃபிகேஷன் நிறையவே இருந்தாலும் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா மெயின் ட்ராபேக் இப்போ வந்து ப்ரொஃபஷனல் நம்ம ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது அது ஜூம் ஆகட்டும், ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகட்டும், வி ஹேவ் டு ஹோல்ட், அது ஹேண்டியாக இருக்கணும். பட் இது வந்து ஹேண்டியாக இருக்க முடியாது சின்ஸ் சைஸ் ரொம்ப கம்பேட்டபிளாக இருக்கனால. பட் ஆன் த ஹோல் ப்ரைஸ் ஃபேக்டர்லையும் கம்பேர் பண்ணால் DSLR கம்பேர் பண்ணும்போது கேனான் EOS M அப்படின்ற கேமரா கண்டிப்பாக எடுக்கலாம். இதான் எக்ஸ்போர்ட் சாய்ஸாகவும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் பேசும்போது இப்போ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஸ்டேடிங் வியூஸ் வில் கேட்ச் யூ ஆஃப்டர் a short break. Once again back to the show viewers. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் உங்க ஜீம். பிரேக்கிங் நம்ம வந்து கேனான் EOS M அப்படின்ற ஒரு கேமரா பத்தி பார்த்துட்டு இருந்தோம். DSLR ஒரு நல்ல பெட்டர் குவாலிட்டி தான் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து எதை பத்தி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு டாபிக் நம்ம என்ன அப்படின்னா, அதாவது BBM அப்படின்றது வந்து வாட்ஸ்அப்பா இருக்கும், வைபர்லாம் இப்போ ரீசனான அந்த 1 year உள்ள சேஞ்சஸ் இல்லையா. BBM அப்படின்றது வந்து BlackBerry மெசஞ்சர் வந்து ரைட் ஃப்ரம் BlackBerry மொபைல் கண்டுபிடிச்ச காலத்துல BBM பண்ணிட்டாங்க. சொல்லப்போனா BBM பார்த்தாங்க வாட்ஸ்அப், வைபர் கூட காப்பி பண்ணாங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வந்து ஒரு காலத்துல வந்து BBM அப்படின்றத வந்து நம்ம BlackBerry மொபைல்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் போன்ஸும் உங்களுக்கு BBM சப்போர்ட் ஆகுது. ஏன் ஈவன் ஆப்பிள் iOS கூட BBM சப்போர்ட் ஆகுது. இந்த BBM அப்படின்றது வந்து இந்த காலத்துல வளர்ந்துருக்கு டெக்னாலஜி வைஸ்ல. ஸோ BBM அப்படின்னு பார்த்தீங்கன்னா BlackBerry வந்து ஃபேமஸான விஷயம், பாப்புலரான விஷயமே அதுதான். BlackBerry மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 years முன்னாடி BBM லான்ச் ஆச்சு. ஸோ யூத் ஆகட்டும், பிசினஸ் பீப்புள் ஆகட்டும், கான்ஸ்டன்டா வந்து முன்னாடி வந்து மொபைல வந்து அப்போல்லாம் வாட்ஸ்அப்லாம் கிடையாது, கூகுள் டாக் கிடையாது, வைபர் அதாவது எதுவுமே கிடையாது. ஸோ வந்து மக்கள் வந்து ஒரே ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் தான் BBM தான் இருந்துச்சு அந்த டைம்ல. அண்ட் ஒரு நல்ல யூசர் பேஸும் இருந்துச்சு, கிட்ட மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னா ஒரே ஒரு லிமிடேஷன் என்ன BlackBerry மெசஞ்சர்னா அது BlackBerry டிவைசஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்க ஒரு BlackBerry போன்ல அதுவும் ஒரு BlackBerry பிளான் எடுத்திருந்தீங்கன்னா BBM டு BBM தான் நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆமா. ஸோ நீங்க வந்து டெக்ஸ்ட் மெசேஜஸ், போட்டோஸ், இப்போ ரீசெண்டா வீடியோஸ் கூட கொண்டு வந்தாங்க, வீடியோ போட்டோஸ் எல்லாமே அனுப்புற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ பட் என்னன்னா ஒரே லிமிடேஷன் என்ன இருந்ததுன்னா BlackBerry மெசஞ்சர் வந்து ஒன்லி ஒர்க் ஆன் BlackBerry போன்ஸ் அண்ட் வித் கம்பேட்டபிள் BlackBerry பிளான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. பட் இப்போ BlackBerryயோட மார்க்கெட் ஷேர் வந்து லைக் ஓவர் தி இயர்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கு பிகாஸ் ஆஃப் த ரைஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐபோன்லாம். ஸோ BlackBerry என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஏர்லியர் திஸ் இயர் வந்து BlackBerry மெசஞ்சரை வந்து நாங்கள் வேற பிளாட்ஃபார்ம்ஸும் கொண்டு வர போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ யாருமே அதை நம்பல. ஏன்னா வந்து BlackBerry வந்து ரொம்ப வந்து ரிலீஜியஸா வந்து அவங்க பிளாட்ஃபார்முக்கு மட்டும் தான் BBM சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஆண்ட்ராய்டுக்கு கொண்டு வர போறாங்க, iOS கொண்டு வர போறாங்கன்னா யாரும் நம்பல. பட் என்னன்னா இப்போ ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து ஆக்சுவலா வந்து நீங்க BBM வந்து ஐபோன்லயும் ஆண்ட்ராய்டு போன்லயும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா லான்ச் பண்ணிருக்காங்க லைக் அரௌண்ட் 1 week பேக் லைவ் ஆயிருக்கு அப்ளிகேஷன் ஸ்டோர்ஸ்லாம். ஆக்சுவலி அது ஃப்ரீ அப்ளிகேஷன், நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க உங்க ஐபோன்ல கூட இன்ஸ்டால் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு போன்ல இன்ஸ்டால் பண்ணலாம்.
அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஐதர் பிளாக்பெரி ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, யூஸ் பண்ணலாலும் சரி, அவங்களும் ஐஃபோன் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ 2 ஐஃபோன் யூசர்ஸ், ஒரு ஐஃபோன் யூசர், ஒரு ஆண்ட்ராய்டு யூசர் பிளாக்பெரி மெசஞ்சர் சேட் பண்ணலாம். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பட் என்னன்னா கொஞ்சம் லேட்டா லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து இப்போ கிட்டத்தட்ட அந்த மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. சேட், மொபைல் சேட், மொபைல் ஐஎம்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டன்ட் மெசேஜிங் மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட்டை வந்து பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் தான் ரொம்ப, எதுவும் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோஸ்ட் பாப்புலர் அப்ளிகேஷன் மொபைல் ஐஎம்னா வாட்ஸ்அப் தான். நிறைய இப்போ ஆனால் நிறைய மார்க்கெட்ல இப்போ புது புது அப்ளிகேஷன் வந்துருக்கு. லைன் ஒரு ஜப்பனீஸ் கம்பெனி லைன் மெசஞ்சர்னு கொண்டிருக்காங்க. விசாட் வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் அப்புறம் வைபர் வந்து கால்ஸ் as well as உங்களுக்கு ஆமா, வைபர் வந்து லைன்லயும் வந்து கால் சப்போர்ட்லாம் இருக்கு. ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. வைபர்ல வந்து கால்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் கால்ஸ் கூட ஃப்ரீயா பண்ணலாம் வைபர்ல. வாட்ஸ்அப் நடுவில் வந்து இப்போ வாய்ஸ் மெசேஜிங் ஒன்று கொண்டு வந்தாங்க வாட்ஸ்அப்ல, வீடியோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு. ஸோ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கறதுனால பிளாக்பெரி மெசஞ்சர் வந்து லைக் கொஞ்சம் லேட்டா லான்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். பட் என்னன்னா நடுவில் வந்து லான்ச் பண்ணாங்க லைக் ஒரு few weeks பேக். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமான ஒரு டவுன்லோட்ஸ் வந்ததுனால அவங்களோட ஹேண்டில் பண்ண முடியல. அதனால வந்து கொஞ்சம் ரோல் அவுட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ திரும்பி ரீலான்ச் பண்ணாங்க ரோல் அவுட் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டுக்கும். பட் அது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் லைக் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து பிபிஎம் வருது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு பிளாக்பெரி போனே யூஸ் பண்ணாம நீங்க பிளாக்பெரியோட ப்ராடக்ட், அந்த மெசஞ்சர் ப்ராடக்ட்டை நீங்க அது ரொம்ப வெல் நோன் ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பிபிஎம் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது இப்ப மோஸ்டா இப்ப கப்புள்ஸ் இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இப்ப லவர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல இருந்தா கிளீனா காட்டி கொடுத்தது ஓகே the certain people is in online அப்படின்னு. பட் பிபிஎம்ல உங்களுக்கு அந்த certain systems இல்லன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ பிபிஎம் வந்து ஆக்சுவலி வாட்ஸ்அப்போட சொபிஸ்டிகேட்டட் ஆன் பிளாக்பெரி பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் ரியல் டைம் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ ரியல் டைம் டெலிவரி நோட்டிஃபிகேஷன் ஆன் த ஸ்பாட். ஸோ பிளாக்பெரி வந்து லைக் அந்த ப்ரீவியஸ் பிளாக்பெரி பிளாட்ஃபார்ம் இருந்த போது அதெல்லாம் ரொம்ப ரிலையபிள் கம்யூனிகேஷன் மீடியமா இருந்தது. பட் வாட்ஸ்அப் வாஸ் நாட் தட் ரிலையபிள். பட் வாட்ஸ்அப்பும் ஓவர் தி இயர்ஸ் நல்லா ஸ்டேபிளா கொண்டு வந்துட்டாங்க பிளாட்ஃபார்மை. அண்ட் ஸோ ஈவன் ஸ்டில் அது வந்து ஸ்கின் கொஞ்சம் வந்து ப்ராப்பரா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து நீங்க நெட்ல ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகிற மெசேஜ் கொஞ்சம் லேட்டா தான் டெலிவரி ஆகும். வைஃபைனா ஓகே, பட் பிபிஎம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பிபிஎம் கொஞ்சம் மோர் அவங்களோட லெகசி இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு அப்ளிகேஷனா இருக்கு. பட் வாட்ஸ்அப்பும் இப்போ வந்து அவ்வளோவா டிராபேக் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்து ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஆன் பார்னு இருக்குன்னு சொல்லலாம். பட் பிபிஎம் வந்து அவங்க வந்து என்ன பேக் அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. பட் பிபிஎம் இஸ் சப்போஸ் டு பி மோர் ரிலையபிள் அக்கார்டிங் டு பிளாக்பெரி. ஸோ அது அவங்க எப்படி வந்து அந்த மெசேஜை வந்து யூசர்ஸ்க்கு லைக் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவங்க எப்படி வந்து வாட்ஸ்அப் ஆர் ஒரு லைன் ஆர் ஒரு விசாட்டோட கம்ப்ளீட் பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ ஃபைனலாக பேசின பிபிஎம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் வியூவர்ஸ்க்கு. பிகாஸ் நிறைய பேர் அவங்க ஆண்ட்ராய்டு யூசர்ஸாக இருந்தாலும் ஐஓஎஸ் யூசர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிபிஎம் அப்படின்ற டாஸ்க் வந்து ஆப்பிள் இருக்க தெரியாது. தெரிஞ்சதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஷோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கும் சந்தோஷமாக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் கமிங் தி ஷோ மிஸ்டர் வரும். ஓகே, ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஷோல வந்து எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அண்ட் இந்த ஷோ மூலமா நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கிற ஷோ இப்போ வைண்ட் அப் பண்ண போறோம். மீண்டும் உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் அட் சேம் டைம் சேம் ஷோ வந்து சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கேட்கிற பசங்க அந்த இட்ஸ் மீ அசீம் சிங். டாடா பை, டேக் கேர்.